வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் நீசமானால் இதுதான் நடக்கும். என்ன சார் நடக்கும்? அதைத்தான் இப்போ விரிவா பேச போறோம். சார், ஒரு ஜாதகத்துல சூரியன், சந்திரன், ஒளி கிரகங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட். அது ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம், நட்சத்திரம் சொல்றாங்க, பெரிய நட்சத்திரம் சொல்றாங்க. 9 கிரகங்கள்ல சூரியனை மையப்படுத்தி அத்தனை கோள்களும் சுற்றி வருகிறது. சூரியனுடைய ஈர்ப்பு, சூரியனுடைய அந்த ஆகர்ஷணம், சூரியனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் தான் இந்த உலகம் இயங்குறதுக்கு ஒரு புள்ளி, ஒரு வேர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சந்திரன் மனோகாரகன், சூரியன் ஆத்மகாரகன். சூரியன் அப்பாவிற்கான கிரகம், மாமனாருக்கான கிரகம். சந்திரன் அம்மாவிற்கான கிரகம், மாமியாருக்கான கிரகம். சூரியன் உங்களுடைய கற்பனைகளை அடக்கி ஆளும் ஒரு கிரகம். சந்திரன் உங்கள் மனதினுடைய தன்மையை பிரதிபலிக்கின்ற ஒரு கிரகம். பாருங்க, சூரியன் சந்திரனுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. சூரியன் தான் உங்களுடைய பார்வை, வலதுகண் இடதுகண் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பவர்கள். சந்திரன் இரத்த ஓட்டத்தை குறிப்பவர். செவ்வாய் ரத்தம், பிளட், சந்திர ரத்த ஓட்டம். சூரியன் உங்க கற்பனை, உங்களுடைய இருதயம், மூளை, தலை, ராஜ உறுப்புகள், இதெல்லாம் இயங்கணும். நிற்காம இயங்கணும் அப்படின்னா சூரியன் சப்போர்ட் பண்ணணும். கண் இமை நிற்காம இமைச்சுக்கிட்டே இருக்கமா? ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கா? பிரெயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா? கல்லீரல் டைஜஷன் நடந்துக்கிட்டே இருக்கா? இதுக்கு எல்லாமே சூரியனோட சப்போர்ட் வேணும். நிற்காமல் இயங்கக்கூடிய உறுப்புகளுக்கு சூரியன் ஒரு காரணம். அப்ப இவங்க 2 பேரும் நீசமானாங்கன்னா எப்படி இருக்கும்? தாயும் தந்தையும் நீசமாகிற மாதிரி, ஒரு ஒளியும் புகழும் நீசமாகிற மாதிரி, ஒரு உணர்வுகளும் கற்பனையும் நீசமாகிற மாதிரி. ஏற்கனவே நீச கிரகத்தை பத்தி பேசியிருக்கேன். அப்ப நீசமாகும் போது முதல்ல உங்க ஜாதகத்துல யாராவது ஐப்பசி மாசம் பிறந்து விருச்சிக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா இதுதான் சூரிய சந்திரன் நீசமாகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாராவது ஐப்பசியில் பிறந்து துலாமில சூரியன் இருந்து விருச்சிக ராசியிலேயே பிறந்திருந்தீங்கன்னா அவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் நீசம். முதல் வேலையா இவர்களை தத்து கொடுத்து வாங்குங்க. சார், எங்க சார் தத்து கொடுத்து வாங்கலாம்? யாருக்கு சார் தத்து கொடுத்து வாங்கணும்? எந்த உறவுகிட்டையும் தத்து கொடுத்து வாங்காதீங்க. சாமி கிட்ட கொடுத்து சாமி கிட்ட இருந்து வாங்குங்க. இது ரொம்ப முக்கியம். சாமி கிட்ட கொடுத்து சாமி கிட்ட இருந்ததுன்னா சார் கோயில்ல கேளுங்க, சொல்லுவாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி சார் எப்படி சார் தத்து கொடுக்கணும்னு தயவு செஞ்சு என்ன கேட்டுறாதீங்க ஐயா. என்னால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல, உண்மை இதுதான். அதனால உங்க கோயில்ல குருக்கள் கிட்ட கேளுங்க, விளக்கம் சொல்லுவாங்க. சாமி கிட்ட கொடுத்து சாமி கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. சார், என் மகனுக்கு 25 வயசு ஆச்சு, அவர் விருச்சிக ராசி ஐப்பசியில பிறந்தவர், அவர் எப்படி சார் தத்து கொடுக்கறதுன்னு நீங்க ஒரு கேள்வி இருக்கும். இந்த தத்து கொடுக்குற முறைங்கிறது 14க்குள்ள இந்த கிரக நிலை இருந்தா தத்து கொடுத்து வாங்குங்க. 14க்கு மேல வந்துருச்சுன்னா, 14 வயசுக்கு மேல வந்துருச்சுன்னா எடைக்கு எடை கொடுங்க, துலாபாரம். அப்ப தத்து கொடுத்து எங்கெங்க வாங்கலாம் அப்படின்னா, முதல் நிலை குருவாயூர், சோட்டானிக்கரை பகவதி, ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் முருகர், பண்ணாரி மாரியம்மன், இந்த 5 இடம். 6வதா திருப்பதி திருமலை. 6 இடம் நான் மெயினா ரெஃபர் பண்ற இடம். எடைக்கடை எங்க கொடுக்கலாம் அப்படின்னா, எடைக்கடையும் இதே இடம் தான். நான் சொல்றது தத்து கொடுக்கறது எடைக்கடை சொல்றேன். எடைக்கடை இந்த இடமெல்லாம் கொடுக்கலாம். தத்து கொடுக்கறது உங்க உள்ளூர்ல இருக்கிற ஃபேமஸான பெருமாள் ஆலயம், தத்து கொடுத்து வாங்கலாம். எங்காவது உள்ளூர்லயே பெருமாள் கோயில் இருந்தா நீங்க, ஏன்னா பெருமாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது தத்து கொடுத்து வாங்கும்போது இன்னும் பலம் ஜாஸ்தி. திருச்செந்தூர்ல வாங்கலாம், தத்து கொடுத்து வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் செய்யலாம். அல்லது உங்க குலதெய்வ கோயில்ல தத்து கொடுத்து வாங்கலாம். அங்க பரிகாரம் பண்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்குப்படி செய்யுங்க. முறை அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப அதை கேட்டுட்டு நீங்க செஞ்சுக்கணும். அப்ப சூரியன்கிற தாயும் தந்தையும் சந்திரன்கிற தாயும் நீசமாகிறதுங்கிறது தாய் தந்தையருக்கு சில தோஷங்களை கொடுக்கும். மரணம் ஆகுமா சார்னா அதெல்லாம் இல்லைங்க. ஒட்டு உறவு இருக்காது, உங்களால அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது, அவங்களால உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், உங்களை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதோ தாயும் தந்தையும் உங்களுக்கு பெரிய எதிரி மாதிரி தோணுவாங்க. வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னு நிறைய பிரசன்னம் பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறேன்னு போயிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த கிரகம் இருந்தாலே
இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க கட்டமைப்பு பண்ணி சரி பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ், ஒரு உயரம், ஒரு உயர்வு 100% கிடைக்கும். அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், என் மகனை போய் தத்து கொடுக்குறேன்னா எனக்கு மனசு வரல சார்னா, அதுக்கு தான் ஆப்ஷனை இடைக்கிட கொடுத்துருங்க. இடைக்கிடை கொடுத்து விடுங்கள். தத்து கொடுத்துட்டு என்ன சார் பண்ணணும்? 3 மணி நேரம் பார்க்காம இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல 30 நாள் வச்சுருந்தாங்க. இப்போ இன்டர்நெட் காலம் 3 மணி நேரம் சுருங்கிடுச்சு. அது கூட 3 hours பார்க்காம இருந்தால் சரி. தத்து கொடுத்ததுக்கப்புறம் இடைக்கிட கொடுத்ததுக்கப்புறம் கூட இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ இடைக்கிட கொடுக்கறதுங்கிறதுக்கு அதுக்கு அவ்வளோ பலம் இருக்கான்னு சார், நான் வெல்லம் கொடுக்க சொல்கிறேன். நான் வெல்லம் கொடுங்க. தத்து கொடுக்க அந்த இடைக்கிட கொடுக்கும்போது வெல்லம் இடைக்கிட கொடுங்க. ஒரு குழந்தைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது, நிறைய நல்ல ரிலீஃப்ஸ் கிடைக்குது. நிறைய பேர்த்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் விரும்பி ரெக்கமெண்ட் பண்ணுற இடம் சோட்டானிக்கரை பகவதி. அங்கே வெல்லம் இடைக்கிட கொடுக்குறாங்க தத்து கொடுக்கும்போது. கீழ்காவு பகவதி, மேல்காவு பகவதி 2 பேர்த்துக்குமே அந்த சமர்ப்பிக்கிறாங்க. ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்குன்னா அது சரியாகுது, ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த பரிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரிலீஃப். பாருங்க, என் பரிகாரம் பூரா சிம்பிளாக தான் இருக்குங்க. செலவு வைக்கிற பரிகாரமே சொல்ல மாட்டேன். சார் என்னால் எல்லாம் லீவு போட்டு போக முடியல, செலவு பண்ணிட்டு வெளியூர் போக முடியலன்னா உங்கள் உள்ளூருக்குள்ளேயே இருக்கிற கோயில் தான் நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து போங்க. அதுலேயே நீங்கள் நிறைய மாற்றங்கள், நம்பிக்கை தான், ஒரு நம்பிக்கை தான். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சாமி ஃபோட்டோவை நம்பினீங்கன்னா அது பேச ஆரம்பிச்சிடும். நம்பிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா சமீபமாக ஜாதகத்தில் பார்த்ததில் ஒருத்தருக்கு லக்னாதிபதி நீசம், சந்திரன் நீசம், சூரியன் நீசம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்ப வளர்ச்சியை அடைய முடியலன்னு சொல்கிறாங்க. லக்னாதிபதினா ஜாதகர், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்பா. இந்த 3 பேருமே நீசமான என்ன செய்ய முடியும்? போராட்டமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஒரு பரிகாரம், ஒரு ஆலயங்களை நான் ரெஃபர் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட பல 100 ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துட்டேங்க நேரடியாக. அதனால தான் இந்த ஆலயங்களை தத்ரூபமாக என்னால் பேச முடியுது. அப்போ அந்த ஆலய பரிகாரத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் என் கிளைண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ என்னோட பிரார்த்தனைக்கு ஒரு பலம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. ஏன்னா சூரியன் நீசமாகும் போது பதவி, உயர்வு, வெற்றி இதெல்லாம் லேக் ஆகும். சந்திரன் நீசமாச்சுன்னா மனசு கெட்டு போயிருங்க, ஸ்டெடி மைண்டே இருக்காது. சந்திரன் நீசமான தாயார், விருச்சிக ராசியில் யார் பிறந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது மாமியாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சந்திரன் நீசமானவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குண்டம் இறங்குற கோயில் இருக்கும் இல்லைங்களா, நெருப்பு இறங்குற கோயில், நெருப்புல இறங்குவாங்க இல்லையா, பண்ணாரி, கொண்டத்துக்காளி இப்படியெல்லாம், அங்கே போய் உப்பு வாங்கி சமர்ப்பிச்சுட்டு பொங்கல் வச்சு பட்டு புடவை சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் மனசு தைரியமாயிரும், உடம்பு ரெடி ஆயிரும். எவ்வளவோ இருக்கு சார் பரிகார முறைகளில், கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எவ்வளவோ இருக்கு. நம்ம ஊங்கி நல்ல நியாயமாக செய்யும்போது சக்ஸஸும் கிடைக்குது. என்னோட கிளைண்ட்டுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு 90% பேர்த்துக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நடந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்தால் சரி பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.